கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
One note higher. Hallelujah. உன்னை இல்லை, ஒன் நாட் லோவர். இயேசு ராஜா முன்னே செல்கிறான், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறான், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்று, அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்று, அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, 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 ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். 4 மாத காலங்களை முடிக்க கிருபை கொடுத்திருக்கிறீர்.
அனுகூலமான இந்த நிகழ்காலத்திலே 5ஆம் மாதத்தை நினைத்தருளும்படி உம்முடைய சமூகத்துக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். கடந்த இரவோடு எங்கள் கதை முடியாமல் தொடரும்படி உம்முடைய உடன்படிக்கையை எங்களோடு கூட நீட்டித்து கொடுக்கும்படி நீர் உண்மையுள்ளவராய் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, முக்கியப்படுத்திக்கொள்ள, மையப்படுத்திக்கொள்ள, முதன்மைப்படுத்திக்கொள்ள, முன்வைத்து நோக்க நடக்க எங்களை அபிஷேகம் என்று வேண்டிக் கொள்கிறோம். உடைய நாமம் எங்கள் உள்ளத்திலே, இல்லத்திலே, எங்கள் ஐக்கியத்திலே, எங்களுடைய கிறிஸ்துவ ஜீவிதத்திலே பரிசுத்தம் அடையும்படி வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இறை ஆசி பெற்ற பிள்ளைகளாம், இறை அரசின் பிள்ளைகளாம் நாங்கள் வாழ உதவி தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். தேசம் வசமாகும்படி நாங்கள் கைப்பணிந்த மக்களாக மாற்ற எங்களை உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக, ஓங்கிய புயத்துக்குள்ளாக, விரலின் செயலுக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்விதத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டிக் கொள்கிறோம். ராஜ்யம் விரிவாகும்படி எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படி வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். பிரயோஜனமானங்களை நாங்கள் தியானிக்க பரிசுத்தானங்கள் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுமை நிற்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். Let's read the book of 1 Corinthians chapter 4. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷுடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே நாங்களும் ஆளுவோமே. எங்களுக்கு தோன்றியபடி தேவன் அப்போஸ்தலராகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவருமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்துவ இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ளுமான என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும்
கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்களுடைய பேச்சை அல்ல, அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. கர்த்தரை சற்று நேரம் ஸ்தோத்திரிப்போம். Thank you, Lord. We bless you. One note lower. Minor kudu. Thank you, Lord. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர். எபனேசர் எபனேசர் பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ரோயி எல் ரோயி எம்மை காண்பவரே. எல் ரோயி எல் ரோயி எம்மை காண்பவரே. எம்மை காண்பவரே. எல் ரோயி எல் ரோயி எம்மை காண்பவரே. எல் ரோயி எல் ரோயி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி. எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி. Oh God, hallelujah. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா
ஷம்மா எம்மோடு இருப்பவரே, எம்மோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா எம்மோடு இருப்பவரே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே, சமாதானம் தருபவரே, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே, யெகோவா ஷாலோம். யெகோவா நிஸ்ஸியே என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நிஸ்ஸியே என்னாலும் வெற்றி தருவி, என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நிஸ்ஸியே என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நிஸ்ஸியே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா. யெகோவாலை ஸ்தோத்திரப்பலி அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு, அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. D minor 2/4 tempered 95. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். உம்மை பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. ஓ, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே.
எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். மாதந்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. நான் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இந்த மாதந்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இந்த நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இருந்து ஒரு 4 நாட்கள் எங்களுக்கு ஒரு சரியான மிகுந்த பொறுப்புள்ள ஊழியம் தந்திருக்கிறீர். இந்தியா ரட்சகரை அறியும்படி எதிர்பார்க்கிற 400 பிள்ளைகள் உடைய ராஜ்யத்தில்
உலகத்தை கலக்கருளாய் இருப்பார்களாக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேசம் வசமாகும்படி சபைகள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் கைப்படிந்த மக்களாய் மாறும்படி உடைய பலத்தை மறுசீரமைக்கும் பணி மிகவும் தீவிரப்படுத்தப்படும்படி இறைஞ்சுகிறோம். இது நாங்கள் சொல்லி நீ செய்கிறதில் வருகையின் சமீபத்தில் நீ செய்ய ஏற்கனவே முன்னுரைத்திருக்கும் அனுகூலங்கள் வெளிப்பட வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேலுக்காய் செபிக்கிறோம். மிகுந்த ஆண்டவரே, நெருக்கடியான சூழலிலே கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு உதவி செய்யும். சபையினுடைய முடிவின் காலத்தில் சபை விழித்தெழ அருள் தாரும். இந்தியா இரட்சகரை அறியும்படி இந்தியாவில் அரங்கேறும் ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் அலைக்கழிப்புகள், குழப்பங்கள், நாடகங்கள் இயேசுவ நாமத்தினால் வேஷங்கள் கலைந்து போவதாக. இந்தியா இரட்சகரை அறியும்படி எங்களுக்குள்ளாக பக்தி வைராக்கியம் பற்றி எறிய வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு இன்னும் நிலைவரமான ஆவியை தாங்க. ஏராளமான அலைக்கழிப்புகளிலிருந்து விடுதலை தாங்க. அலப்பறைகளிலிருந்து விடுதலை தாங்க. தேங்க்யூ காட் இன் ஹெவன். தேங்க்யூ ஜீசஸ். பிரயோஜனமான தியானிக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே. கார்வோம். கடந்த மாதம் இறை ஆசியின் பிள்ளைகள்னு சொல்லி நான் தவறாக புரிந்து கொண்டு, ஆனாலும் அதையும் தேவன் பிழை பொறுத்தருளி அதற்கேற்ற அநேக வல்லமையான உண்மைகளை தந்தார். ஆனால் கடந்த மாதம் நமக்கு பல இடைமறிப்பான வெவ்வேறு விதமான நிகழ்ச்சிகள் வந்து அப்படின்னாலே நாம் இன்னும் அந்த செய்தியை கேட்டு முடிக்கவில்லை. ஆனால் விபிஎஸ்னுடைய தலைப்பு இறை அரசின் பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட்ஸ் கிங்டம். அதுவுமே ஒரு காலத்தால் அழியாத நித்திய ஒரு கருப்பொருள். தேவனிடத்தில் நான் இந்த மாதத்துக்குரிய விஷயத்தை கலந்து ஆலோசித்த போது என் இதயத்தில் விழுந்த ஒரு வார்த்தை, பவர் லிவிங், பவர் கிறிஸ்டியன் லைஃப். இப்படி சில கருத்துக்களை என் உள்ளத்திலே ஆண்டவர் வித்திட்டு பின்பு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் அடையும்படி உதவி புரிகிறது உண்டு. அப்படித்தான் இந்த மாதத்துக்குரிய கருப்பொருள், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே இருக்கிறது. இது இந்த சபைக்கானவே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை என்பதிலே இமி கூட ஐயமில்லை. தேவனுடைய வல்லமை வெளிப்படாததினாலே, வல்லமை குன்றவில்லை. நாம் வல்லமை குன்றியவர்கள்லாம் சொல்லவே கூடாத ஒரு பக்கத்தில், ஏன்னா எழுத்துப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக, அத்தாட்சி ஆதாரப்பூர்வமாக தேவனே நம்மிலே குடிக்கொண்டிருக்கிறார். வல்லமையின் இருப்பிடமே நமக்குள்ளாக நம்மை ஒரு இருப்பிடமாக தெரிந்து கொண்டு, அப்படியே அந்த ஹெவன்லி கவர்மெண்ட் இங்கே மினியேச்சர் கவர்மெண்ட் மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பல காலங்களாக காலம் சென்ற முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து திருச்சியை 2ஆம் தலைநகரமாக தெரிந்து கொள்ளலாம் என்று பேசி வருகிறதை நாம் அறிகிறோம். ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரமே இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணுன்னா சும்மா கட்டடங்களை கட்டுறது மேட்டர் இல்லை, நிறைய அதை சுற்றிய அநேக விஷயங்கள் இருக்கிறது. அது இன்னை வரைக்கும் பெரிய விதத்தில் உலகளாவிய அநேக தேசங்களிலே பிரபலமாக சாத்தியக்கூறான ஒரு விஷயமாக சரித்திரத்தில் இடமில்லை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், 1 or 2 countries have experienced such a parallel governance of their country. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் தம்முடைய ஆளுமையை பூமியிலே நிலைநாட்டுவதற்கு முன்னோட்டமாக மாத்திரமல்ல, முன்னிழலாக
ஃபோர்ஷேடோ ஆக ஆண்டவர் நம்மை, மனிதனை, ஒரு இடத்தை அல்ல, ஒரு மனிதனை, ஒவ்வொரு மீட்டுக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையை அவருடைய இராஜாங்கமாக, அவருடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுமை விளங்க ஒரு இடமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் இங்கு தத்துவம் பேச வரவில்லை. அண்மையான காலத்திலிருந்து நாம் எவ்வளோ கேவலமாக வாழ்கிறோம், எவ்வளோ மானக்கெட்டத்தனமாக, சூடு சொரணையற்றவர்களாக, நன்றி கெட்டவர்களாக, பொறுப்பற்றவர்களாக, தரிசனம் இழந்தவர்களாக, குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக மட்டமாக வாழ்கிறோம். தரமிக்கவர்களாக வாழவில்லை, ஆனால் அல்பத்தனமான அவல ஆசை கொண்டவர்களாக அரும்பெரும் உயர்வுகளை எதிர்பார்க்கிறோம். அந்த உயர்வுகளும் அழிந்து போகக்கூடிய உயர்வுகளாக இருக்கின்றன. ஆனால் நமக்கோ ஒருவர், ஒருவர், நமக்குள்ளே ஒருவர், நம் முன்னே ஒருவர், நம்மை சுற்றி ஒருவர், நம்மிடம் ஒருவர், அவர் நம்மை படைத்தவரே நமக்குள்ளே வாழ வரம் பெற்று நம்மோடு கலந்து ஆலோசிக்காமல் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு, அதை பல ஆண்டுகளாக நான் வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கிறேன். நாம் இப்போ தான் ஏதோ புதை பொருளை கண்டுபிடித்தது போல் சில வசனங்கள் நம்மை தொட்டு விட்டலாம், அச்சா மூச்சான் அப்படி ஒரு ரேடியா வி கெட் ஸோ ஹைப்ட் ஆர் கைண்ட் ஆஃப் இமோஷனல் ஹைஸ். தேவன் நமக்கு திட்டம் பண்ணின எதுலேயுமே இந்த உணர்ச்சி வசப்படுதலே இல்லை. எல்லாம் பயங்கர உத்தரவாதத்தோடு, பொறுப்புணர்ச்சியோடு, கரிசனையோடு, விலை தந்து, அதை சுற்றிய எல்லா விஷயத்திலும் ஆதாரங்களையும், அஸ்திவாரங்களையும், பாதுகாவலையும், அரண்களையும் எழுப்பி அவருடைய திருவுளம் மகிமைப்படும்படி, நிறைவேறும்படி, பிரசித்தமாகும்படி, பரலோகத்திலும் பூமியிலும் முழு குடும்பத்துக்குள்ளாக இந்த பெயர் புகழ் பிரஸ்தாபம் அவருக்கு என்னென்னைக்கு இருக்கும்படி ஒரு கூட்ட ஜனத்தை தப்பு செய்யலை. God has not committed any mistake. We are not here by mistake. We are not in this world by mistake. We are not in a church by mistake. Whether this church or any other blood-bought Heavenly Father instituted church. பிதாவினால் நாட்டப்பட்ட எந்த நாற்றை போல திகழும் எந்த சபையில் இருக்கிறவர்கள் தப்பி பிறந்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, இன்னும் திசை மாறி வந்து எங்கேயோ பூந்துட்டாங்கலாம் கிடையாது. We are placed in every positions and places and statuses with tremendous purpose, very sharp purpose. இதை இழந்து வாழ்கிறதுனால பயங்கர நஷ்டங்களை நாம் சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள், கை கெட்டது வாய் கெட்டாமல் போகக்கூடிய நிர்பாக்கியம் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரும்பெரும் ஆசீர்வாதங்களை, நற்செய்திகளை கேட்க சருமை எழுச்சி கொண்டு தான் ஒத்த காலம் அப்படியே நுனியில் விளிம்பில் நிற்கிற மாதிரி நிற்கிறோம். ஆனால் ஒரு அதற்காகவே வடிவமைத்த ஒரு வெறும் பொம்மையாக இல்லாமல் ஜீவனில் ஒரு மனிதனாக, மனுஷியாக, பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டும் நாம் எவ்வளோ பறி கொடுத்தவர்களாக வாழ்கிறோம். எதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னே இன்னுமே பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. We are power people. சும்மா இந்த உஸ்பேத்துற மாதிரி பாசிட்டிவாக பேசி கதை அடிக்க நான் இங்கே இல்லை. ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தட். மெய்யாகவே உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. வல்லமை என்கும்போது சாத்தியக்கூறு இருக்கிறது, பொறுப்பின் நிறைவேறுதல் இருக்குது, திட்டத்தின் முடிவு இருக்கிறது, விளைவு இருக்கிறது, விளைச்சல் இருக்கிறது. யூ கேரி எவ்ரி ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஃப்யூஷன்ஸ். இட்ஸ் டூ மார்வலஸ். சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டிலே சொன்னது போல், இது எனக்கு அறிவு கெட்டாததும் ஆச்சரியமானதுமாக இருக்கிறது, பிரமிக்கத்தக்க அதிசயமாக எங்களை படைத்திருக்கிறேன். 139ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார். We've been created with awe and wonder. Awe and wonder வந்து பேரிறக்கமாக சொல்லகராதியில் ஒரு வார்த்தையை இடம் பெற்றிருக்கிறது. But we do not know the impact of the depth of that word. இந்த அதிகாரம் முழுசு நீங்கள் வாசிங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். I was really bit taken aback by receiving this word.
ஆனால் நான் வேத வசனத்தை எப்படி நாம் தியானிக்கணும், எப்படி புரிந்துக்கணும், தேவனுடைய சத்தியத்தை எப்படி புரிந்துக்கணும், தேவனுடைய திட்டத்தை எப்படி புரிந்துக்கணும்னு அவரே வேதம் தன்னை விளக்குகிறது. என்ன கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறாரு? நாலாம் அதிகாரத்தில், இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். நேற்றைய தினமும் இந்த காலையிலுமே ரெண்டு முறை ஆண்டவர் நான் ஆயத்தமான போது இந்த வார்த்தைகளை மிகவும் பலமாக நினைவுபடுத்தினார். நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், ஊழியக்காரி, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ்டாக அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நான் ரட்சிக்கப்பட்டவன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் அப்படி ஹாயாக திரியறதுக்கு தேவன் இந்த உலகத்தில் வைக்கல. இயேசுவின் ரத்தத்தாலே கிரயத்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவனும் ஒரு அனுப்பப்பட்டவன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், முத்தரிக்கப்பட்டவன், இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அவன் ஒரு அனுப்பப்பட்ட கிதியோன். You can't afford to decline the status conferred on you. வேலை, ஒருத்தனுக்கு அதிகமான வேலை, ஒருத்தனுக்கு இன்னும் அதிக பொறுப்புள்ள வேலை. எந்த வேலையும் மட்டமான வேலை இல்லை, எந்த வேலையும் அற்பமான வேலை இல்லை. அற்பமான வேலைகள் பல சேர்ந்து ஒரு முக்கியமான வேலையை தாங்கி பிடிக்கிறது. அந்த வேலையினாலே அடுத்த வேலை விரிவாகிறது. அப்படியே that's how it happens. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a chain reaction. Nothing is isolated. நம்மளை வேறு பிரித்தல் என்பது ஒரு பிரமாதமான ஒரு மகா சுகாதாரமான தேவனுடைய உபதேசம். ஆனால் தேவன் நம்மளை தாந்தோன்றிகளாக, தனிக்காட்டு ராஜாவாக, ஒரு தீவாக தேவன் நம்மை மாற்றவில்லை. இந்த மாதம் இது பத்தாது இந்த கருப்பொருளை சிந்திப்பதற்கு. நமக்கு கொடுக்குற எல்லா கருப்பொருளும் வருகை பரிந்தும் வாழ்க்கையின் முடிவு மூச்சு பரியந்தும் நினைத்து உட்படுவதற்கு தான் தேவன் நமக்கு கொடுக்குறார். அதுவும் தான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏதோ ஒரு லோக்கலாக இந்த மாதத்துக்கு மாத்திரம் எதாவது சொல்லுங்கள், இந்த வாரத்துக்கு சொல்லுங்கன்னா God gives a whole detail of blueprint. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. பலத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம், பலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவரை நீங்களும் நானும் மதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை கனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அவர் கேட்குறதுல அவருக்கு ஒன்றும் வெக்கமும் துக்கம் இல்லை, சங்கோஜம் இல்லை. என்னை துதிங்க, என்னை உயர்த்துங்க, என்னை ஆராதிங்கன்னு சொல்கிறதுல ஆண்டவருக்கு என்ன எதிர்பார்க்குறேன், என்ன அந்த மாதிரி உனக்கு உன்னை எப்பயுமே புகழ்ந்துகிட்டே இருக்கணுமா? அப்படி மனுஷியத்தில் நம்ம யோசிக்க முடியுது. He's always after appreciation. ஹலோ, அப்ரிசியேஷனுங்கிற சொல்லுடைய எல்லா விஸ்தாரத்துக்குள்ளாகவும் அதுக்குரியவராகவே அப்படிப்பட்டதான ஒரு நன்னெறியையும் நன்னடத்தையும் ஆன்மா, குணங்கள், ஆவி, சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்கள் எல்லாம் சுகாதாரமாக இயங்கும்படி தான் இந்த அப்ரிசியேஷனுடைய வேலையே. அப்ரிசியேஷன் உதட்டளவான ஒரு சருமை எழுச்சி கொள்ளக்கூடிய ஒரு எத்திக்ஸ் மாத்திரம் இல்லை, அது அது தேவனுடைய பொருளாதாரம். இட்ஸ் காட்ஸ் எக்கானமி. வென் காட் அப்ரிஷியேட்ஸ், He appreciates all of you. நம்முடைய சரீரத்திற்கு எல்லாத்தையும், ஆத்மாவில் இருக்க எல்லாத்தையும், ஆவியில் இருக்க எல்லாத்தையும், நமக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும், நம்முடைய சுற்றுச்சூழலையும், என்வாயன்மெண்ட், நம்முடைய நிகழ்காலம், எதிர்காலம், முடிவில்லா காலத்தையும் தேவன் பார்த்து தான் He appreciates. அப்ரிசியேஷன் மூலமாக தான் நமக்கு ஆண்டவர் மதிப்பையே கொடுக்குறார். He causes the value to get initiated in us, instilled in us. எவ்வளோ விஷயம் இருக்குங்க, அண்டகாயிர விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வல்லமையின் பாத்திரங்கள். நம்ம எவ்வளோ அல்பமாக நடந்துக்கிறோம்ல, அதை தான் உணரணும்.
கொஞ்ச நேரத்துக்குள்ள கிருத்திரமான புத்தி, நிலைவரமான புத்தி இல்லை. உன்னை பிடிச்சி தொங்குறது, அதை ஆக்கிரமிக்கிறது, ஆட்டி படைக்கிற மாதிரி அதை குத்தகை எடுக்கிறது, இல்லைன்னா அது மாதிரி தான். தட்ஸ் நாட் த வே காட் ஹஸ் கிரியேட்டட் அஸ். கங்கை நதி நேபாளில் தான் உருவாகுது. நேபாள் போனதுன்னா பார்த்தேன், அந்த இன்னொரு நதி பேர் திருப்பி ஞாபகம் வரல. நேபாள் மேப்பை தான் எடுத்து பார்க்கணும். பாக்மதி அண்ட் நதர் ரிவர், அது ரெண்டும் அப்பா மேசிவ் பிளேசஸ், ஃபண்டாஸ்டிக் பிளேஸ். அங்கேருந்து தான் அப்படியே உருண்டோடி வருது. பீகார் வழியாக, உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று தேவனிடத்தில் இருக்கிறது. நேரம் இல்லாதனால நம்ம விபிஎஸ் ஒரு 8:30க்கு ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் நான் நிறைய இந்த விஷயங்களை சொல்ல எனக்கு ஆவல் இருந்தாலும் நேரம் இல்லை. ஒவ்வொரு வாக்கியத்தையும் 1ஆம் வசனத்திலேருந்து அந்த 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. குறிப்பாக நான் முன்னோட்டமாக மாத்திரம் சொல்கிறேன். திரும்பி நம்ம இந்த இடைப்பட்ட வருகிற வாரங்களில், ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் அதை தியானிப்போம். வர ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆராதனை தான். 4ஆம் தேதி அதிகாலை ஆராதனை 5 மணிலேருந்து 6:30 மணி மட்டுமாக. அதனால் மறந்துடாமல் எல்லாம் வந்துடுங்க. அங்கே 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்போசிஷன் உலகத்திலே இல்லை, எந்த கலாச்சாரத்திலையுமே இல்லை. த்ரூ அவுட் தி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்படுகிற அந்த நியாயப்பிரமாணத்தின் மறு உத்தரவு நிறைந்த குணங்கள் தான். பசினா அப்படியே போய் பறித்து தின்னு, அப்படியே போய் பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி போய் தின்னு அப்படின்னு தான் உலகம் சொல்லும், சரீரம் சொல்லும். சரீரத்தினுடைய பசியினுடைய அந்த வேட்கையெல்லாம் கூவும். ஆனால் பசித்தாலும் பசியை அடக்கி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வல்லமை நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்மளும் அவங்கள மாதிரி தான் அலைகிறோம். என்றைக்கு தான் புத்தி வரப்போகுது? பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இப்படி தான் தோணும். அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை மதித்து வாழ்கிற ஒரு ஜனமாக இருந்தால், என்னடா கடவுள் பேசுகிறாரு, இந்த வேத எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பார். நான் தான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லணும் தலையெழுத்தா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்களே இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது யூ ஷுட் ரியலைஸ் ஹூ யூ ஆர் அட் த எண்ட் ஆஃப் த டே. இட் இஸ் கான்ஸ்டன்ட் சேலஞ்ச் தான். போதிக்கிறவனுக்கு 100 மடங்கு சவால், கேட்குறவனுக்கு 10 மடங்கு சவால். அப்படி நம்மளாக குறைச்சிக்கிறோம் இல்லை, எல்லாருக்கும் சரியான சவால் தான். உங்களை வைக்கப்பட்ட குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே, தேசத்தில், ஆன் ஜாப் ஆர் ரிட்டையர்ட் கண்டிஷனில் சவால்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். முடியுதா? முடியணும். அவனால் முடியாது. இதை செய்கிறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் கூப்பிட்ருக்காரு. நாம் என்ன நினைக்கிறோம்? இது வரைக்கும் நாங்கள் ஏதோ ஒரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தோம், அதெல்லாம் ஒன்றும் கதைக்காவலை, ஏதோ முன்ன பின்ன நெருக்கத்தில் இருந்தோம், அமுக்கப்பட்டோம், அதை பண்ணோம், இப்போ உங்ககிட்ட வந்தால் எல்லாம் நடக்கும்னு சொல்லி வந்தோம். அப்படி தான் அதே மைண்ட் செட்டை தான் ஓடிட்டுருக்கு சபைகள். உலக சபையில் இப்படி தான் ஓடிட்டு. நம்ம சபை மாத்திரம் விதிவிலக்கா? ஐயோ, அதுக்கு தான் ஆண்டவர் வந்து எவனுக்காவது தோணாதா, எவனுக்காவது வெளிப்பாடு வராதா, எவனுக்காவது புரிதல், வெளிப்பாடுங்கிற வார்த்தையை சொல்லியே வீணாக போயிட்டுருக்கோம். புரிதல் வராதா, இவனுக்காவது பொறுப்பு வராதா, சூடு சொரணை வராதா, எவனா ஒருத்தனாவது ரிஸ்க் எடுக்க மாட்டானா? தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி திரிகிறது, எங்கள் வார்த்தை நிறைவேறாதுன்னு சொல்லி இப்போ இந்த காத்தால் இங்கே ஆண்டவர் உலாவிட்டு இருக்கிறார்.
இராணுவ தளவாடங்களாலே அடுத்த நாட்டை காலி பண்ணுறதுல இந்தியா ஒத்த காலில் நிற்கிது. 2 பேருக்கு நஷ்டம்தான். தெரியல, அவனுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எனக்கு 1 கண்ணு இல்லை, எனக்கு 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போகணுன்னு தான் உலகம் ஓடிட்டுருக்கு. நம்ம குருடனுக்கே பார்வை கொடுக்குற கூட்டத்தில் இருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு எழுப்ப போகிறீங்க? என்னைக்கு வைராக்கி வரப்போகுது? என்னைக்கு உங்கள் வீம்பு, உங்கள் பீத்தல், உங்கள் சீன் விடுற இதெல்லாம் நல்ல காரியத்துக்கு காமிங்க, நித்திய காரியத்துக்கு காமிங்க. கேட்டுட்டு அப்படியே ஆடு மாடு மாதிரி தான் எஞ்சி போகிறீங்க. வாட் வே டு யூ ஆர் ஷோயிங் எனி ரியலைசேஷன் இன் யுவர் லைஃப்? டெல் மீ. ஹலோ, இதெல்லாம் நான் சொல்லணும் உங்களுக்கு தலையெழுத்தே கிடையாது, பார்த்துக்கோங்க. எவனும் சொல்லாட்டினாலும் ஒரு நாள் எல்லோரும் கடவுளுக்கு முன்னாடி நிற்கணும், கணக்கு கொடுத்தே ஆகணும். தோலை உரிச்சிடுவார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது. No one can escape the day of accounting. You need power. What is power? Battery power. காரிய சமர்த்தம். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான். அப்படின்னா என்ன? உட்காந்து திண்டு மாதிரி இருந்தானா? அடி உத, நிந்த, அவமானம், ஏச்சு பேச்சு, எல்லாத்தின் மத்தியில் மிரட்டல், உருட்டல், அது மத்தியில் அவனுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தான். எஜமான் வாழ்த்துவார், 5 ரூபாய்க்கு மேலே அவர் 7 ரூபா கொடுப்பாரு, இல்லை 10 ரூபா கொடுப்பாருலாம் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான், காரிய சமர்த்தனானான். தட் இஸ் பவர். பவர் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளூயன்ஸ், energy flowing. You should have the flow of your energy. உங்களுக்கு அறிவு இருக்குங்க, உங்களுக்கு என்ன இல்லை? துர்ப்புத்தியை மாத்திரம் அடித்து நிமித்தி வெளியே ஏற்றுங்க. அது சுட்டெரிச்சிடுங்க, பஸ்பமாக்கிடுங்க. சாம்பல் கூட தேராத அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. துர்ப்புத்தியை காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களை கொண்ட உலகத்தை என்ன அண்ட சராசரத்தையும் தேவன் கலக்குவார். நான் கடவுளை வேலைக்காரன், நான் சொன்னது தான். ஆனால் யூ லிவ்ஸ் வெரி புவர். பிச்சைக்காரங்க மாதிரி வாழ்கிறீங்க. 4 பல ஆயிரம் லட்சங்கள் பணம் வந்துட்டால் நீங்கள் என்னமோ பெரிய ஆள் நினச்சிக்கிறீங்க. ரொம்ப வெரி பிட்டியபிள். பணத்தை கொண்டு உலகத்தில் ஒன்றும் பெருசாக செஞ்சிட முடியாது. செய்ய வேண்டியது தான் செய்ய முடியாது. அதுவே செய்ய முடியாமல் தான் உலகத்தில் இருக்குது. எல்லா பணமும் ஒரு இடத்துல அப்படியே கிடக்குது. இன்னும் யார் என்னதான் பண்ணுறாங்களா? பண்ண முடியுதா அவங்களால? பாருங்கள், அந்த உண்மையும் பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே சூப்பர் நேச்சுரலுங்க. எதுவுமே நேச்சுரல் இல்லை, எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் வார்த்தை எழுத்து தான். இந்த எழுத்து என்ன வேலையை பண்ணுது பாருங்கள். அது கலரில் இருந்தாலும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும், அது என்ன விதமான இதாக இருந்தாலும், இதெல்லாம் இந்த உலக டெக்னாலஜியை தாண்டினது. கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆவியாய் ஜீவனுள்ளதுமாக இருக்கிறது. அதை அவங்கவுங்க லெவலில் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்கள ஆண்டவர் உபயோகிச்சிருக்கார். அவங்க தான் இந்த வேதத்தில் சரித்திரமாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு நமக்கு மேலான விசேஷமான ஒன்றை வைத்திருக்கிறாருன்னு ஆண்டவர் சொல்லியும் நம்ம நாடுகளை தான் தேடி போகிறோம். அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, இங்கே இவன் தூக்கி நிறுத்துவானா, அவன் தூக்கி நிறுத்துவானா. ஐயோ, நாம் மனுஷனை கைவேலெல்லாம் நித்திய வீட்டுக்கா ஆயத்தம் ஆறதே இல்லை பாருங்கள். இறையரசை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கடந்த வாரம் நாட்கள் முழுசும் ஆயத்தமாயிட்டிருக்காங்க. விசேஷமாக இந்த காத்தால் அவங்க மேலே அந்த வல்லமை இறங்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. ஆமென். லார்ட், யூஸ் மீ சூப்பர் நேச்சுரலி எவ்ரி டே, இன் எவ்ரி கிளாஸ், எவ்ரி டீச்சிங் அவர் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீங்களாம் அவங்களுக்காக ஜாம் பண்ணலாம். ஆண்டவரே நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தர் எல்லாம் ஜெயிச்சுக்கிறாங்க, பிரதர் ஜெயிக்கிறோம் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்களா? சொல்கிறதே பெரிய விஷயந்தான். அதுவே பெரிய பாக்கியமாக எடுத்துக்க வேண்டியது, அதுவே ஒரு ஜெபமாக எடுத்துக்க வேண்டியது தான்.
ஆனால் கடவுள் தேவனோட வலது பாசத்தில் வீட்டிலிருந்து ஓயா அவன் நம்மளை சோத்திரம் 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 நம்ம இவனை சரி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கா. அதனால தான் இன்னும் உசுரோடு இருக்கணும். அல்லேலூயா. எதுவுமே தேராதுங்களா ஆண்டு சீட்டு கிழிச்சிடா வந்து சேரு, இருக்கிற இடத்த காலி பண்ணு, தோத்துறோம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களால் இன்னும் எதுவும் ஆகும்னு ஆண்டை நினைக்கிறார். அதனால தான் உசுரை கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களால் ஆக வேண்டியது ஆகிறதுக்கு தான் நீங்கள் உசுரோடு இருக்கீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள். ஆமாம், என்ன பக்கத்தில் சொல்லுங்களேன். என்ன பார்த்து சொல்கிற மாதிரி அங்கே பக்கம் பாருங்கங்க. உங்களால் ஆக வேண்டியது ஆகிறதுக்கு தான் நீங்கள் உசுரோடு இருக்கீங்க. ஏதாவது செஞ்சு முடிங்க, இல்லைன்னா சீக்கிரம் கிளப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லு. சோத்திரம். அல்லேலூயா. ஓ காட். இதுக்கு தான் பலன் வேணும். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் தான் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொரிந்து சபைக்கு சொல்கிறார். இப்படியெல்லாம் பாஸ்டர் சொல்லிவிட்டு எங்களை மட்டம் தட்டுறாரு. ரொம்ப வசதி. ஐயா என் நிலைமையை பற்றி எனக்கு தெரியும். என்னால் முடியலனாலும் இங்கேருந்து நிறைய பேர் எழுமணுங்கிறது தான் இது வரைக்கும் மூச்சை பிடிச்சிட்டு ஓடுறேன். எனக்கு வர சோறுலாம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்றைக்கோ காலி. என்றைக்கோ உங்களுக்கு நீங்களே குழி வெட்டி பழுத்து டபக்குன்னு விழுந்துருவீங்க. அவன் குழி வெட்ட கூப்பிட்டேன் வரல, அவன் இவ்வளோ கேட்குறான், 800 கேட்குறான், 1000 கேட்குறான், நானே குழி வெட்டிக்கிறேன். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் தேவன் என்னை தாங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். பிகாஸ் ஆஃப் மை கால். உங்களோடய உங்களால் வாழ முடியல, உங்கள் எல்லாரோடும் நான் வாழ்கிறேன்னு. இதெல்லாம் இயற்கையான நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு குடும்பம்தான், நீங்கள் தான். நான் இத்தனை பேரோட மல்லு கட்டுறேன். காலையில் ஒரு புத்தி, சாயந்தரம் ஒரு புத்தி, மத்தியானம் ஒரு புத்தி. God is alive. அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே உலாவுகிறார், நமக்காக நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கே வல்லமை உள்ளவரெல்லாம் நச்சுன்னு 4-5 அலையிலையா சொல்லிட்டு நச்சுன்னு உட்காருங்க பார்ப்போம். ஆமாம், அதுக்கு மேலே வல்லமை போய் உட்காருங்க. சோத்திரம். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தின் மேன்மை எல்லாம் எங்களுக்கு பிரசங்க வாக்கியமாக தான் இருக்குது. துதி, ஆராதனை, ஜெபம், உபவாசம், ஆன்மீக பிரயாசங்கள் எல்லாம் எங்களுக்கு வெறும் போதக வாக்கியமாகவே இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஜெனரேட்டராக இருக்குது. கர்த்தருடைய வல்லமையை, சக்தியை, ஆலோசனைகளை, ஞானங்களை, கிருபைகளை எங்களுக்குள்ளே அது பிரவாகித்தோடு செய்ய, வறண்ட நிலங்களை நீரூற்றுகளாக, வனாந்தரங்களை வயல்வெளியாக்க, வற்றி போக செய்ய வேண்டியதை வற்றி போக செய்ய, சகலவித நானாவிதமான கிரிகளை செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு மிக்க ஒரு விஷயமாக நாங்கள் இன்னும் அனுபவித்த பாடில்லை. எல்லாம் வெறும் பிரசங்க வாக்கியமாகவே நின்று நாங்கள் ஒரு மாய திருப்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த பந்தியிலே கையிடும்போது எம்மாவு சீடருடைய கண்கள் திறக்கப்பட்டு இதயத்தில் இருந்த மந்தம் நீங்க, தீர்க்க தரிசனங்களையும் ஆகமங்களையும் பிரமாணங்களையும் விசுவாசம் இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இதெல்லாம் முன்னுரைக்கப்பட்டதல்லவா என்று இயேசு எடுத்து சொல்லி அப்பத்தை பிட்ட உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதாகவும், அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய உணர்வு ஏற்பட்டதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த புழுதி உம்மை துதிக்காத ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கும்படியாக, உமக்காக வாழும்படியாக எங்களுக்கு இந்த ஜீவன் பலனை தந்திருக்கிறீர். எங்கள் எலும்புகளிலே நம்முடைய வார்த்தை அக்கினியாக அடைப்பட்டிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். புறமான அடையாளமான இந்த பந்தியிலே பங்கிடும்போது தேவனுடைய கிரியைகளிலே பற்றி எறிய செபிக்கிறோம்.
சுயம் மரித்து தெய்வீகம் வெளிப்பட வேண்டிக் கொள்கிறோம். ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் இந்த மாதத்தில் தொடர்ந்து கிடைக்கப்பெற முடியும். தேவன் அனுகிரகிப்பீராக. தேங்க்யூ. இந்த 4 நாட்கள் ஊழியத்துக்காக செபிக்கிறோம். இந்த பந்தியிலே பங்கு பெறுவர்கள் இந்த விசேஷத்த பலனை இந்த ஆசிரியர் பெருமக்கள் பெற வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ. இயேசு நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமென். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு எழுந்தவர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை உயிர் தெழ செய்ய வல்லவராயிருக்கிறீர். வாக்குரைத்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பந்தியிலே கையிட்ட ஒருக்காக நன்றி. இறுதி நாளிலே மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி ஒவ்வொருக்குள்ளாக தக்க வைக்கப்படும்படி வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருக்குள்ளாக தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு பாயும்படி செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பந்தியில் கையிடாத ஒரு காரியங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பந்தியை விட்டு தூரப்படாதபடி ஞானஸ்தானம் பெறாத ஞானஸ்தானம் பெரும்படி கர்த்தர்களை உத்வேகப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். மீதி துணிக்கையிலான பரிசுத்தானின் ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வானவிருந்திலே மூடு பந்தயம் வரும் நாளுக்கான ஆயத்தத்தை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வல்லமை சுமந்திருக்கிற உடன்படிக்கையின் பெட்டிகளாக நாங்கள் இந்த பூமியிலே வலம் வர இந்த மாதம் இன்னும் விசேஷமாக அந்த அபிஷேகங்களிலே இறங்க நாங்கள் செபிக்கிறோம். உலகம், பிசாசு, மாயை, கண்களின் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பதவி ஆசை, இப்படிப்பட்டதான எல்லா விதமான எங்கள் பலனை தின்கிற எல்லா அவபக்தியான கிரியைகளுக்கு எங்களை விலைக்கு காக்கும்படி செபிக்கிறோம். குறிப்பாக மாய்மாலங்களை எங்களை விலை காக்கும்படி செபிக்கிறோம். உதட்டிலே ஒரு பேச்சு, உள்ளத்திலே ஒரு ஆண்டவரே காரியம், வாழ்க்கையிலே ஒரு காரியம் என்கிற எல்லாம் முரண்பாடு நீங்க வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. மரணத்தையே வென்ற முடிய வல்லமை எங்கள் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே வெளிப்பட செபிக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகள் யாவர் மேலும் வல்லமை இறங்க செபிக்கிறோம். பல எல்லைகளிலிருந்து கொண்டு வருகிற இந்த ஆண்டு கொண்டு வருகிற ஆண்டவரே பிள்ளைகள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்க செபிக்கிறோம். எல்லாம் அந்தந்த எல்லையில், அந்தந்த குடும்பத்தை, அந்தந்த விதமான ஆண்டவரே குடியிருப்பு பகுதியை, அந்தந்த வாழ்க்கையின் பாணியிலே அவளை கடந்த ஒரு வருடம் முழுவதும் அலைக்கழித்து தீட்டுப்படுத்தி ஆண்டவரே முரட்டாட்டத்துக்குள்ளே, கீழ்ப்படியாமைக்குள்ளே, அறியாமைக்குள்ளே வைத்த எல்லா தீய இருள் அப்படியே வெளியேறுவதாக இயேசு நாமம். பிள்ளைகளுக்குள்ளாக 4 நாட்களுக்குள்ளாக தேவன் ஆண்டவரே அவளை மகிமையாய் உருவாக்குவீராக. இறை அரசின் பிள்ளைகளாகவே மாற்றி விடுவீராக. ஏதோ சொல்லி கொடுத்த அல்ல, அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ரியலைசேஷனை வைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிகினர்ஸ்லேருந்து சீனியர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். அவர்களை வழி நடத்துகிற ஆசிரியர்களுக்கு ஞானத்தை, ஞாபகத்தையும், தைரியத்தை, விசுவாசத்தையும் தாரும். எல்லாருக்கும் தெய்வீக சுகம், ஆரோக்கியத்தை தாரும். சீதோஷ் நிலையை பாதுகாத்தருளும். 4 நாட்கள் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பரலோகமே வந்து இங்கு முகாமிட்டு தேவ தூத கணங்களோடு மகத்துவமான காரியங்களை செய்வீராக. எல்லா விதமான அன்டுவர்ட் இன்சிடென்ட்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். யாருக்கு எந்த அன்னெசரி பியர் ப்ரெஷர் இல்லாமலும், அவங்களே தேவையில்லாத ப்ரெஷரை உண்டாக்கிக்காமல் கர்த்தாவே எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இறையாதே அமைதலாக இருந்து காற்றையும் கடலையும் அதட்டினவர் ஆண்டவரே, இந்த காரியம் மகிமையாகவும் அறுவடைக்கு எதுவாக நடக்க தடையாக இருக்கிற எல்லா சாத்தானுடைய திட்டங்கள் வெட்கி நாணி போவதா, தோற்று போவதா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகுப்பிலே இருக்கிற பிள்ளைகளை ஆதாயமாக்கி கொள்வார்களாக. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நானும் என் மாணவர்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஆண்டவரே சாட்சி பகர உதவி செய். தேங்க்யூ லார்ட் காட். ஆகாரம், தண்ணீர், சிற்றுண்டி எல்லாவற்று மேலும் ஆளுகை இருப்பதாக ஆண்டவரே. வாலண்டியர்ஸ் மேலே கிருபை இருப்பதாக. எல்லாரும் நேரத்துக்கு வர உதவி செய்யும். தடைகளை நீக்கி போடும். குறிப்பாக இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே சரீர சுகமும் எனர்ஜியும் தேவைப்படுகிற அரும்பெரும் பணியை செய்கிற ஆண்டவரே சன் ஃப்ரெடியோட டீமோடு கூட இருப்பீராக. கிச்சனில் வேலை செய்கிற பெண்களோடு இருப்பீராக. தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவீராக. வாகனங்கள் மேல் ஒரு 6 வேன் ஓட்டுகிற வாகன ஓட்டிகள் மேல் சின்ன டிஸ்டன்ஸ் தானாலும் பாதுகாவலை தருவீராக. எல்லா விதமான சாத்தானின் கிரியை நிர்மூலமாவதே. தேங்க்யூ ஜீசஸ். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பதாக, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பதாக.
உலக எழுப்புதலுக்கு இந்த 4 நாட்கள் உருவாகிற இறை அரசின் பிள்ளைகள் உடைய கரத்திலே மிகவும் கனமான பாத்திரங்களாக எடுத்து பாவிக்கப்படுவார்களாக. வந்திருக்கிற யாவருக்கும் கிருபை நன்மை உண்டாயிருப்பதாக. இந்த மாதத்துக்குரிய ஆவிக்குரிய பொருளாதார தேவைகளை சந்திங்க. வாழாமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யுங்க. கல்வி ஆண்டை ஒவ்வொரு பிள்ளைகள் லாபமாக்கியுள்ள உதவி செய்யுங்க. அடுத்த படிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஞானத்தை வழிநடத்தலையும் தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய வெயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கர்த்தாவே, அது அவங்களே ஒரு நேரத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்துக்கு முன்னும் பின்னும் தேவன் இங்கே ஆண்டவரே முகாமிடுவீராக, நிழலிடுவீராக. உன்னதமானுடைய நிழல் இங்கு இருப்பதாக, சர்வர்களுடைய நிழல் இருப்பதாக. பறந்து காக்கிற பட்சியை போல் இருப்பீராக. வியாதிப்பட்ட எல்லாரையும் சுகமாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் இருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவரை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் ஆலை மிதித்தவரை நன்றியோடு கூட வழிபடுகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்த அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமைய பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆண்டவராய் இயேசு அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியனும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.